ஹாய் மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறத நம்புகிறோம். வாங்க இன்றைக்கி என்னென்ன பண்ணேன், இன்றைக்கி என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் வீட்லேயும் சின்ன குழந்தைங்க இருக்காங்களா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸ்கூலுக்கு கிளப்புறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு இவனை கிளப்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டந்தாங்க. நம்ம எதை எடுத்தாலும் அது வேண்டாம் இது வேண்டாம் அப்படின்னு அடம் பிடிப்பான். ஸ்கூலுக்கு கிளம்பி போக முன்னாடி கொஞ்சம்லாம் திட்டு வாங்கிக்கிட்டு நம்மளை டென்ஷன் படுத்திக்கிட்டு நமக்கு ப்ரெஷர் ஆயிருங்க இவனை கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்ப முன்னாடி. உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க அப்படித்தானா? இல்லை நீங்கள் எப்படி குழந்தைங்கள ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். குழந்தைங்கன்னா கொஞ்சம் சேட்டை பண்ண தான் செய்வாங்க. அதுக்காக இவ்வளோ சேட்டையா அப்படின்னு நம்மளே சோர்ந்து போய் உட்கார்ற அளவுக்கு என் பையன் பண்ணுவாங்க. ஏதாவது வச்சு செஞ்சிருவான்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி என் பையனை மேய்க்கக்குள்ளாடி என் உயிர் பாதி போயிட்டு பாதி தாங்க என்கிட்ட இருக்கும். இவனை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது சின்னவனையும் கையோடி கையில் எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்குங்க. ஏன்னா எல்லாருமே அந்த டைமுக்கு வேலைக்கு கிளம்பிடுவாங்க வீட்டில். என் பையன் சின்னவனும் யார்கிட்டையும் இருக்க மாட்டான். என்கிட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆசைப்படுறான். அதனால் கூடவே கூட்டிகிட்டு போயிடுறது. ஒரு கையில் சின்னவனை இருத்திக்கணும், இன்னொரு கையில் இவன் பேகை போட்டுக்கணும், இன்னொரு கையில் அவனை பிடிச்சிக்கணும். அப்படி நமக்கு இவனை ஸ்கூலுக்கு கொண்டு சேர்க்க முன்னாடி ஒரு 10 கை வேணுங்க. ரோட்டோடு நடந்து போகும்போது எனக்கே தோணும், கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளோ ஃப்ரீடமாக இருந்தோம், ஆனால் அது அப்படியே சேஞ்ச் ஆகிடுங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா நம்மளால் ஃப்ரீடமாக இருக்க முடியாது இந்த குழந்தைங்கள்லாம் வந்த பிறகு. நேற்றைக்கு ஸ்கூலில் ரவையும் சாம்பாரும் கொடுத்துருந்தாங்க. அது வாங்கி ஆக்கனுக்கு கொடுத்தாச்சு. வீட்டுக்கு வந்தேன். காலையில் வந்து புட்டு, பயறு, பப்படம், பழம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்துச்சு. அதுவும் சாப்பிட்டாச்சு. மதியத்துக்காக சோறு நம்ம விறகடுப்பில் தான் சோறு வச்சுருந்து, உருளைக்கிழங்கு உள்ளி போட்டு ஒரு கறி வச்சுருந்து, மீனை வந்து நல்லா சுண்டை வற்ற வச்சுருந்துச்சு. கொஞ்சம் மீன் எடுத்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்து. அப்புறமா இந்த உருளைக்கிழங்கு உள்ளியோட ரெசிபி வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த கூட்டு. எனக்கு வந்து எங்கள் அத்தை வீட்டு, அதாவது மாமியார் வீட்டுக்கு வந்த பிறகு தான் நான் இந்த கூட்டு சாப்பிட்ருக்கேன். எங்கள் அம்மா வீட்டிலலாம் இது செய்ததில்ல. நல்லாயிருக்கும் இந்த கூட்டு. இங்கே வந்து டேஸ்ட் பண்ண பிறகு கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருக்கும். நான் அதிகடிக்கு சாப்பிடுவேன். நல்லாயிருக்கும். சரி, சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருந்து கதை பேசிகிட்டு இருந்தோம். அப்புறமா சரி, அந்த வாழை மூட்டுங்களுக்கு இடையில ரொம்ப அந்த களை செடியெல்லாம் அதிகமாகிடுச்சுங்க. சரி க்ளீன் பண்ணிடலான்னு அடிக்கடி நினைப்பேன். ஆனால் நான் தனியாக இருப்பேன் நான் வீட்டில். அப்போ இந்த குழந்தைய வச்சுட்டு அதை செய்கிறதுக்கான ஒரு மைண்ட் இருக்காது. அப்போ இன்றைக்கி அத்தைக்கு உடம்பு முடியலை. அத்தை லீவ் எடுத்திருந்தாங்க. வீட்டில் தான் நின்றாங்க. சரி அப்போ சின்னவனையும் கொண்டு மிட்டத்தில் விட்டுட்டு அவங்க கவனிச்சுப்பாங்க. அப்போ நம்ம கொஞ்சம் அந்த களையெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. அப்போ நமக்கு அந்த மண்வெட்டி வச்சு தானே அதை எடுக்க முடியும். அதனால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக ஒன்றும் எனக்கு எடுக்க தெரியாது. அதனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து அதை ட்ரை பண்ணி அந்த களையெல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கடைசியில் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ நேரம் அது அந்த இடமே இருட்டடைஞ்ச மாதிரி இருந்துச்சு. நம்ம க்ளீன் பண்ணி இப்போவாச்சும் இப்படி இருக்குது. கொஞ்சம் நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் டைம் பார்த்தப்போ நல்லா அங்கங்கே இருந்த கொப்பு, இந்த வாழை செடியில் நின்ற இலை, லாஸ்ட்டு நின்ற இலையெல்லாம் வெட்டிட்டு அதை மொத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அந்த இடமே. அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துக்கு கொஞ்சம் வெளிச்சம் கிடச்ச மாதிரியே இருந்துச்சு. அது வரைக்கும் கொஞ்சம் கொப்பு எல்லாம் அடைஞ்சு போய் கொஞ்சம் பார்க்கவே கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. யார் யார் வீட்டிலலாம் இந்த மாதிரி வீட்டுக்கு முன்னாடி செடி, மரம், இந்த மாதிரி வாழை மரம் இந்த மாதிரிலாம் நிற்குது, அதில் களை செடியெல்லாம் நீங்கள் எப்படி வாரத்துக்கு ஒருக்க எடுப்பீங்களா, இல்லை எப்படி எடுக்கிறீங்க, அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் உண்டுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக. நாங்கள் இங்கே கன்னியாகுமரி மாவட்டம், நம்ம நாகர்கோவில் அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிறோம். அப்போது வந்து இந்த ஏரியாலெல்லாம் காமன், எல்லா வீட்லேயும் மரம் நிற்கும், நிறைய மரம் நிற்கும், நிறைய செடி நட்டிருப்பாங்க, வாழை நட்டிருப்பாங்க. அது வந்து காமனு, எல்லா வீட்லேயும் இருக்குமே. எங்கள் அம்மா வீட்லேயும் சுற்றி நிறைய மரம் நிற்கும், வாழை மரம். அதாவது வாழைப்பழத்துக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது, அந்த அளவுக்கு வாழை மரம் நிற்கும். தேங்காய், புளி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நாங்கள் வந்து வெளியே வாங்குறதே கிடையாது. எல்லாமே எங்கள் வீட்டில் இருக்கும். தேங்காயெல்லாம் வெட்டி கொண்டு வந்து வீட்டுக்கு வச்சுருவாங்க. 3 மாதத்துக்கு அந்த தேங்காவே பத்தும். அப்புறமா 3 மாதத்துக்கு அப்புறம் அடுத்து தேங்காய் வெட்டுவாங்க. அப்போ கூட நம்ம முதல்ல வெட்டின தேங்காய் இருக்கும். அந்த அளவுக்கு நமக்கு தேவையான எல்லாமே நம்ம வீட்டிலையே இருக்கும். இப்போ மாடர்ன் வீடு கட்டுறாங்க, பெரிய பெரிய வீடு கட்டுறாங்க, சுற்றி இடமே விட மாட்டேங்கிறாங்க. அதில் வந்து அவங்க செடி நட மாட்டுறாங்க. வச்சாலுமே நல்லா கொஞ்சம் மாடர்ன் பிளான்ட்ஸாக தான் வைக்கிறாங்க. இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான வாழை மரம்,
இந்த மாதிரி பட்டதெல்லாம் யாருமே வைக்கிறதில்ல. ஆனால் எனக்கும் ஜாக்கிக்குமே வீடு சின்னதாக இருந்தாலும் சுற்றி இடம் இருக்கணும். அதில் நிறைய மரம் செடியெல்லாம் நடணும். நல்ல குளு குளுன்னு பசுமையாக இருக்கணும். அப்படிங்கிறது தான் எனக்குமே ஆசை, ஜாக்கிக்குமே ஆசை. ஜாக்கி இப்போவும் சொல்லிகிட்ருப்பாங்க, நம்ம என் வீடு வாங்குகிறோம் இல்லை ஒரு இடம் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு 2-3 சென்ட்டு இப்படி மரம் செடி இதெல்லாம் நடுறதுக்காக அப்படியே விட்டுறணும். அப்போ தான் அது இயற்கையாக அழகாக இருக்கும். எனக்கு அதுதான் பிடிக்கும். எனக்குமே அதுதான் பிடிக்கும். 2 பேருக்கும் சேம் ஒரே மாதிரியான ஒரு டேஸ்ட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம். சரி, அந்த இடம் க்ளீன் பண்ண பிறகு கொஞ்சம் கேப்பெல்லாம் கிடச்சிது. அதுக்கிடையில் எங்கள் சின்னவர் அதுக்குள்ளே விளையாடிட்டு இருந்தாங்க. சரி, இது விட்டால் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவரை கொஞ்சம் மண்ணில் கிடந்து உருண்டுட்டார். உடனே அவரை கொண்டு போய் மேலெல்லாம் கழுவி கொண்டு தொட்டிலில் போட்டு உறங்க வச்சாச்சு. ஆட்டுன்னு ஒரு 10 நிமிஷம் ஆட்டினா போதும். அப்புறமா அப்படியே அவர் தூங்கிடுவார். அப்படி மயக்கமாக வரும். அவருக்கு மயக்கம் வந்தாலே சரி அவர் தூங்கிடுவார் அப்படின்னு அர்த்தம். அதனால் சரி 10 நிமிஷத்தில் அவர் தூங்கிட்டார். சரி, அவரை தூங்க வச்சு சரி அவனை தூங்க வச்சுட்டு நானும் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன். அப்புறமா மணி 3 ஆச்சு. ஆக்கனை கூட்டிகிட்டு வந்தாச்சு. அப்புறமா உடனே அவனுக்கு ஹோம்ஒர்க்கை கையோடு எழுத வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா 6 மணிக்கு பிறகு எங்கள் வீடு இருட்டாயிரும். ஏன்னா எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லைங்க இன்னும். அப்புறமா அதுக்கு முன்னாடி எழுத வச்சிடலான்னு எழுதிட்டு இருக்கவே பிள்ளை உறங்கிட்டான். நல்ல தூக்கம் தூங்கிட்டான். சரி, அவனை தூங்க விட்டுட்டு அப்படியே வீடெல்லாம் மிற்றம்லாம் தூத்துட்டு, மிற்றம்னா என்ன தெரியுமாங்க, நம்ம வெளியே இருக்கலங்க அதுதான் மிற்றம் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். அதெல்லாம் தூத்து க்ளீன் பண்ணி போட்டுட்டு என்னையோட விலாக முடிச்சிட்டேன். ஓகே, பாய்.